ட்ரம்ப் டாரிஃப் 25% அனௌன்ஸை பேஸ் பண்ணி ஸோ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பெரிய கிராஸை சந்திக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ இன்றைக்கி எல்லாமே செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க. பட் பெரிய கிராஸ்லாம் வந்து சந்திக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அது பெரிய லெவலில் பர்சன்டேஜ் வந்தால் தான், கிட்டத்தட்ட சைனாவுக்கு போட்ட பர்சன்டேஜ் லெவலில் வந்த மாதிரி தான் நம்மளுக்கு பெரிய கிராஸை சந்திக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ அதுக்கு இடையில வந்து நம்மளுக்கு பெரிய கிராஸ் சந்திக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 25% ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போ ஒரு கரெக்ஷன் மட்டும் தான் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ நிஃப்டி நம்மளுக்கு ஒரு 200 ஓப்பன் ஆகிட்டு ஸோ நம்மளுக்கு ரெக்கவரி ஆகி அகைன் ஒரு 100 பாயிண்ட் செல் ஆகி நம்மளுக்கு ரெடியாக வந்து ஒரு 86 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரைடே பொறுத்தளவுக்கு நிஃப்டி நியூட்ரல் ஆர் கேப் அப் கேப் டவுன் இந்த ரேஞ்சில் எது லெவலில் ஓப்பன் ஆனாலும் எனக்கு 24,720 பிரேக் பண்ணல அப்படின்னா நிஃப்டி இங்கேருந்து 24,924 டார்கெட் 25,000 வரைக்கும் அப் ட்ரெண்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா 24,593 ஃபஸ்ட் டார்கெட் அண்ட் நெக்ஸ்ட்டு 24,400 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே சார்ட் பார்த்தீங்கன்னா இதான் உங்களுக்கு கிளியர் வியூ. இந்த ஏரியாக்குள்ளே எனக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவேன். 26 ஃபஸ்ட்டு, 25 நெக்ஸ்ட்டு, 100 அடுத்து தேர்டு. ஸோ இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். டவுன் ட்ரெண்டில் ஃபர்ஸ்ட் டார்கெட் 593, 24,400 அடுத்த லெவல் டார்கெட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நிஃப்டி வந்து கிராஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கணும்னு மறக்காம மெடிடேஷன்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.